நிச்சயமாக பானு. திருவள்ளூர் மாவட்டம் ஈகுவார்பாளையம் கிராமத்தில் வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் கட்டப்பட்டுள்ளதாக, அதாவது வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக தனிநபர் கொடுத்த வழக்கின் அடிப்படையில் உயர்நீதிமன்றம் அளித்த ஆணையின்படி தற்போது அந்த மேல்பாக்கம் என்ற பகுதியில் உள்ள சுமார் 60க்கும் மேற்பட்ட வீடுகளை அகற்றுமாறு அந்த அதிகாரிகள் கொடுத்த உத்தரவின் பேரில் தற்போது அந்த பணிகளானது துரிதமாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக பார்த்தோம்னா அந்த வீடுகளை இடிக்கக்கூடாது என்று கூறி அந்த வீட்டின் உரிமையாளர்கள் நாங்கள் மண்ணெண்ணெய் ஊற்றி இறந்து விடுகிறோம் என்று கூறி அதிகாரிகளுக்கு மிரட்டல் விடுத்த நிலையிலும் அதிகாரிகள் அதற்கு அடிப்பணியாமல் அந்த வீடுகளை இடிக்கும் பணிகள் தற்போது மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இப்பகுதியில் கட்டப்பட்டுள்ள வீடுகள் பார்த்தோம்னா சுமார் 50 லட்சம் 30 லட்சம் என்று கான்கிரீட் வீடுகள், அதாவது பில்லர் போட்டு கான்கிரீட் வீடுகள் கட்டப்பட்டு, அதாவது பல ஆண்டுகளாக வசித்து வந்த நிலையில் தற்போது இந்த வீடுகள் வனத்துறைக்கு சொந்தமான இடம் என்று கூறி இடிக்கும் பணியில் தற்போது அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அந்த பகுதியில் வசிக்கும் அந்த மக்களுக்கும் காவல்துறைக்கும் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு, அதாவது மயங்கி விழுந்த ஒரு காட்சிகளையும் தற்போது நாம் பார்த்தோம். குறிப்பாக அந்த பள்ளி மாணவர்கள் தற்போது இந்த நேரத்தில் எங்களுக்கு பள்ளியில் தேர்வு நடைபெற்று வருகிறது, எங்களை விட்டு விடுங்கள், எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள், 1 மாதம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள், அப்போது நாம் காலி செய்து விடுகிறோம் என்று கண்ணீர் மல்க காவல்துறையிடம் கோரிக்கை விடுத்தும் தற்போது உயர்நீதிமன்ற ஆணை என்று கூறி காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர், வனத்துறையினர் அந்த பகுதியில் உள்ள வீடுகளை இடிக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் இப்பகுதியில் ஒரு பரபரப்பான ஒரு சூழல் நிலவி வருகிறது. குறிப்பாக பல லட்சங்கள் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அந்த வீடுகள் இடிக்கும் பணியை வனத்துறை அதிகாரியும் காவல்துறை அதிகாரியும் ஈடுபட்டு வருகின்றனர்.